இந்த ஐன்ஸ்டீன் ஒரு கதை ஒண்ணு சொன்னேன் தானே, அந்த ட்ரெயின்ல போன கதை. அத விட நான் மோசம். ஏன்டா எனக்கு அந்த அளவுக்கு மறதி. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் நான் ஒரு காலேஜ்ல படிச்சு கொண்டிருக்கும்போது, ஒரு பிரதர் என்ன செஞ்சாரு, ஸ்போர்ட்ஸ் ரூம் கீ என்ட்ட கையில தந்து, "இத கொஞ்சம் வச்சிருங்கன்னு" தந்தாரு. நான் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டேன். கிரவுண்ட்ல இருக்கிற டைம்ல தான் என்ட்ட தந்தாரு. நான் எல்லாம் முடிச்சுட்டு வாரேன். பிறகு கிரவுண்ட்ல இது என்ட்ட காலேஜ்ல வச்சு கேட்கிறாரு, "அந்த கீ எங்கன்னு?" சொல்லி. அதுக்கு பிறகு தான் ஞாபகம் வருது, அவர் எனக்கு கீ தந்தாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அடுத்த நாள் கிரவுண்ட்ல போய் பார்த்தா, நான் இருந்த இடத்துல அந்த கீ இருந்துச்சு. இப்படி அதிகமான மறதி எனக்கு இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எங்க உம்மா இந்த சாமான வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புவாங்க. என்ன நம்பிக்கை இல்லாம தான் அனுப்புவாங்க. எப்படி இவரு மறந்துட்டு வருவாருன்னு சொல்லி. சரியா? போறதுக்கு முதல்ல ஒரு 5, 6 தடவ சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி மறந்துருவேன்ட்டு. அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் மறதி இருந்துச்சு. ஏ லெவல் டைம்ல நான் கடுமையா ஃபெட் அப் ஆயினேன். ஏன்னா ஞாபக சக்தியே பெரும்பாலும் இல்ல. அ அதனால நெறைய டிஸ்டர்ப் ஆயினேன், கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு நாங்க முஸ்லிம்கள பொறுத்தவரைக்கும் தெரியும் தானே துவா செய்ற. அப்படி நான் இறைவன்ட்ட கேட்டேன் நெறைய. எனக்கு வந்து ஞாபக சக்திய தா இறைவா அப்படின்னு நெறைய கேட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த ஞாபக சக்திங்கிறது இருக்கல்ல. இப்ப கூட ஒரு விஷயத்த எல்லாரும் பாடமாக்குற மாதிரி வாசிச்சா, அது அப்படியே பாடம் நிக்காது. எத்தன முறை வாசிச்சாலும் பாடம் நிக்காது. நீங்க இப்ப ஒரு ஸ்பீச் கொண்டு போறேன். ஒரு சார் படிப்பிக்கிறாரு. அதுல காதால கேட்டுட்டு இருந்தா, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. எனக்கு வந்து அந்த ஞாபக சக்திங்கிறது நல்லாவே குறைவு. இப்ப அந்த டைம்ல தான் நான் கொலிக்கிற சில மாணவர்கள அவதானிச்சேன். அதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இப்படித்தான். பார்த்து படிக்கிறது அதெல்லாம் ஞாபகமே நிக்காது. ஆனா ஒரு விஷயத்த கேட்டான்னு சொன்னா, அவனுக்கு அது பல நாட்கள் ஞாபகம் நிக்கும். அப்ப நான் ஒரு விஷயத்த அறிஞ்சு கொண்டேன். இவனுக்கு வந்து கேட்டல் மூலம் பாடமாக்குற ஒரு சக்தி இருக்குதுங்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன். ஆனா அது 100ல ஒரு ஆள் 2 பேருக்கு தான் இருந்தது நான் பார்த்தேன். அதே போல இன்னும் சில ஆட்கள நான் பார்த்தேன். அவங்களுக்கு இது சொல்லுவோம் போட்டோகிராபிக் மெமரி. ஒரு எப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். என் ஜூனியர் பொடியன் தான். அவன் இந்த எக்ஸாம்ல எழுதி நான் டீச்சர் மார்க் கேட்கிறேன். நீ பிட் எடுத்துட்டு வந்து எழுதிருக்கியான்னு சொல்றான். ஆனா பிட் கொண்டு போறல. எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்ல அந்த நோட்ஸ பார்த்துட்டு போவான். அவனுக்கு அந்த பேஜ் அப்படியோ மைண்டுக்குள்ள வருமாம். அந்த 2வது பேஜ்னா பேஜ் நம்பர் கூட மைண்டுக்கு வருமாம். அவன் அங்க போய் பிட் பார்த்து எழுதுற மாதிரி அந்த அந்த பேப்பர பார்த்து மைண்ட்ல வச்சு அந்த பேப்பர பார்த்து எழுதுவானாம். இது அவனுக்கு இறைவன் குடுத்தது. அப்ப அதான் நான் யோசிக்கிறது. இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி குடுத்திருக்கிறான். அப்ப எனக்கும் ஒன்று தந்திருப்பான் தானே! எனக்கும் ஒரு விஷயத்த தந்திருப்பான் தானே! அந்த வகையில தான் நான் என்ன செஞ்சேன், இப்படித்தான் இறைவன் டைம் துவா கேட்டுட்டு இருக்கிற டைம்ல, எனக்கு ஒரு போஸ்டர் ஒண்ணு கண்ல பட்டுச்சு. மெமரி டெக்னிக் ஒண்ணு இருக்குது. அப்படி சொல்லி. ரூ. 3000 கட்ட சொல்லியிருந்தாங்க. எனவே நான் ரூ. 3000 சல்லி கட்டி நான் போயிருந்தேன். போனா அதுல எனக்கு ஒரு மெமரி டெக்னிக் சொல்லி தந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு புரியல. அ அத நான் ஏழோ டைம்ல பயன்படுத்தவும் இல்ல. ஆனா கொஞ்சம் காலம் போகும்போது, அந்த டெக்னிக்க நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய தடங்கள் வந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணி ஏ லெவல் நெருங்குற டைம்ல 2 மாசம் இருக்கிற டைம்ல அந்த மெமரி டெக்னிக்ல கொஞ்சம் நல்லா புடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு அந்த மெமரி டெக்னிக்ல என்ன செஞ்சேன், என்ற பொலிட்டிக்கல் பாடத்துல இருக்கிற எல்லா நோட்ஸையுமே பகுதியா பிரிச்சேன். பிரிச்சு ஒவ்வொரு தலைப்பையும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன். அந்த ஷார்ட் நோட்ஸ அப்படியே மெமரி டெக்னிக்ல போட்டு பாடமாக்கினேன். பாடமாக்கி எல்லாத்தையுமே பாடமாக்கி முடிச்சேன். சரியா? பாடமாக்கிட்டு எக்ஸாமுக்கு போனா, எனக்கு பாடமாக்கின 5 கேள்வி வந்துச்சு. டக்குனு 5யும் எழுதிட்டு வந்தேன். எனக்கு ஏ வந்துச்சு. சரியா? அதுல எந்த அளவுக்குண்டா, இந்த மெமரி டெக்னிக் மூலமா ஒரு ஆளோட பேர வச்சு ஞாபகப்படுத்தியலும். எங்கட மாமியோட மகன்ட பேர் உண்டு அப்துல்லான்னு சொல்லி. அவரோட பேர்ல ஒரு ஆன்ஸர ஃபுல்லா பாடமாக்கினேன். அந்த மெத்தட்ல நான் சொல்லி தருவேன். அப்ப எக்ஸாம்ல அந்த கேள்வி வந்துச்சு. டக்குனு அவர பேர் எழுதினேன். அப்துல்லான்னு சொல்லி எழுதினேன். எழுதி அந்த பேர்லயே விடை இருக்குது. விடைய எடுக்கல கன்வெர்ட் பண்ணி. அப்படி நான் விடைய எடுத்தேன். விடைய வச்சு டக்குனு ஆன்ஸர் எழுதினேன். எனக்கு அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். சரியா? அதான் ஏ வந்துச்சு. அந்த வகையில இந்த மெமரி டெக்னிக் எப்ப எனக்கு தெரிஞ்சுச்சோ, அதுல இருந்து நான் டெவலப் பண்ணி எனக்கு காலேஜ் எக்ஸாம் எல்லாம் அத வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப யுனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு நான் சைக்காலஜி எடுக்கிறேன். அதுல ஒரு புத்தகத்த அதுல ஒரு 80% விஷயத்த 20% விஷயம் தேவையில்லாத விஷயம். 80% விஷயத்த இந்த மெமரி டெக்னிக் மூலமா நான் பாடமாக்கினேன். சோசியாலஜில முழு புத்தகத்தையும் அது முக்கியமான விஷயங்கள எல்லாத்தையுமே நான் பாடமாக்கினேன். சரியா? இப்ப எந்த அளவுக்கு அந்த மெமரி டெக்னிக் நான் யூஸ் பண்றேன்டா, நான் பிள்ளைகளுக்கு நாளைக்கு படிச்சு குடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு அது சம்பந்தமான அ ஒரு ரெக்கார்டிங்க கேட்பேன். அத அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஃபுல்லாவே அப்படியே பாடமாக்கிருவேன். ஒரு மணித்தியாலம்னு சொன்னா, அந்த ஒரு மணித்தியாலத்துல எல்லாத்தையும் பாடமாக்கிருவேன். சும்மா பாடமாக்க மாட்டேன். நீங்க இப்ப என்ட்ட கேட்டீங்க, டெஸ்ட் பண்ணீங்களே. இது மாதிரி அது 5வது பாயிண்ட்ஸ் என்னன்னு நான் சொல்லிருவேன். 8வது என்னன்னு சொல்லிருவேன். 10வது சொல்லிருவேன். ரிவர்ஸ்ல சொல்லிருவேன். மேல இருந்து கீழ சொல்லிருவேன். அப்ப இப்படி எப்படியும் சொல்லேலுமாக எனக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, எனக்கு இந்த ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி இமேஜினேஷன் பவர் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு. ஏன்டா, இந்த டெக்னிக்கு மிக முக்கியம் இமேஜினேஷன் தான். இமேஜினேஷன் இருக்கிறாளால மட்டும்தான் இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணேரும். ஏன்டா இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்யல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல குடுத்திருக்கான். அத அவர் கண்டுபிடிக்கணும். எனக்கு இறைவன் தந்தது இமேஜினேஷன் பவர். அத வச்சு இந்த மெமரி டெக்னிக் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.